Alhamdulillah, assalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், ஃபமன் யுரிதில்லாஹு ஐ யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். யா அல்லாஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகின்றானோ, இறைவன் எந்த மனிதனுக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு அவனுடைய உள்ளத்தை மார்க்கத்தின் பக்கம் திரும்பக்கூடியதாக இலகுவாக்கி கொடுப்பான், அவனுடைய உள்ளத்தை விரிவாக்கி கொடுப்பான் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். எனவே இறைவன் நலவை நாடக்கூடிய, ஹிதாயத்தை நாடக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்கிவிட வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக இந்த ரமலான் தொடர் நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விஷயம் என்னவென்றால், நாங்கள் ஒவ்வொருத்தரும் முழுமையான இஸ்லாமிய பெண்களா, நாங்கள் ஒவ்வொருத்தரும் முழுமையான இஸ்லாமிய பெண்களா என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்டு பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது என்ன கூறுகின்றான்? அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யக்கும் அஹ்ஸனு அமலா. மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்த அந்த ரப்பு எதற்காக? மனிதர்களை, அந்த இறைவன் எதற்காக மனிதர்களில் நல்லமலால் சிறந்தவர்கள், நட்பண்பால் சிறந்தவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இவ்வாறெல்லாம் செய்திருக்கின்றான் என்பதை திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் நல்லமல் செய்யக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், எந்த பெண்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும், யாரை முன்மாதிரிகளாக கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்று வாழ்ந்த சஹாபி பெண்களை பாருங்கள், அவர்கள் சுவனத்துக்கு நன்மாராயணம் சொல்லப்பட்டவர்கள், சுவனம் என்று உயிரோடு இருக்கின்ற போதே நபி அவர்களால் சொல்லப்பட்டவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, அந்த சுவன பெண்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதை நாங்கள் படிப்பினையாக கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனெனில் நாங்களும் சுவனம் செல்ல ஆசைப்பட்டவர்கள், சுவனத்தின் நுழைகின்ற ஆசையோடு இருக்கின்றோம். எனவே அவர்கள் தான் எங்களுக்கு முன்மாதிரிகள் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் கூறுகின்ற போது என்ன கூறுகின்றான்? அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னah, நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா இலகுவாக சுவனம் நுழைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? ஃபலம்மா யதீக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினருக்கு ஏற்பட்டதை போன்று உங்களுக்கும் ஏற்படும் வரை நீங்கள் சுவனம் சென்று விட முடியாது. மஸ்ஸத்ஹுமுல் பஅஸாஉ வல்லர்ராஉ, அவர்களுக்கு கெடுதிகளும் தீங்குகளும் ஏற்பட்டது, பீடைகளும் தொட்டது அவர்களுக்கு ஏற்பட்டது. ஒஸில்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு, அவர்களும் அந்த விசுவாசிகளும் நபிமார்களும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் என்ன கூறினார்கள் தெரியுமா? மத்தா நஸ்ருல்லா, இறைவனுடைய உதவி எங்களுக்கு எப்போது கிடைக்கும் என்று அவர்கள் ஏங்கும் வரை அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். தூதர்மார்களும் அவர்களை ஈமான் கொண்டவர்களும் ஏங்கும் வரை சோதிக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விசுவாசிகளே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த பெண்களை போன்று மாற வேண்டும். எங்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டிருக்கின்றதா? இல்லை. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு நாங்கள் அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். என்றாலும் எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை, சொர்க்கம் போகணும் என்கிறது. சொர்க்கம் போகணும். எப்படி போக முடியும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க அந்த பெண்களை போல இல்லையே, எப்படி ஆசைப்பட முடியும்? எங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? எங்களுடைய நேரங்களை எப்படி நாங்கள் செலவழிக்கின்றோம்? ஒரு பாருங்கள், தொழில் கைத்தொழிலாக வீடியை சுத்தி கொண்டிருக்கின்றோம். 5 நேர தொழுகை இல்லை, அதிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். 5 நேர தொழுகை இல்லை, 5 நேர தொழுகை இல்லை. அப்படியே எங்களுடைய இளமைகளையும் எங்களுடைய இபாதத்துக்கள் நல்லவர்கள் செய்கின்ற நேரங்களையும் நாங்கள் கழித்து விடுகின்றோம். அல்லது 2 பள்ளிக்கூடம் பாடசாலை செல்கின்ற பிள்ளைகள் இருந்தால் அவர்களோடு எங்களுடைய பொழுதுகளை கழித்து விடுகின்றோம். ஒரு ஸ்காலர்ஷிப் படிக்கின்ற ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையோடு எங்களுடைய பொழுதுகளை நாங்கள் வீணடித்து விடுகின்றோம். அந்த பிள்ளை பாஸ் ஆகிவிட வேண்டும், அந்த பிள்ளை அந்த ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகிவிட வேண்டும் என்கிறதுக்காக முழு மூச்சோடு அந்த பெற்றோர்கள் அவர்களுடைய நேரங்களை செலவழிக்கின்றார்கள். இது உலகத்திற்காக, உலக ஒரு சின்ன விஷயத்துக்காக, ஒரு சின்ன பரீட்சைக்காக
அல்லாஹு தாலா எங்களுக்கு 60, 70, 100 ஆயுளை தந்து மறுமையில் ஒரு சோதனை வைத்திருக்கின்றான். அந்த பரீட்சையிலே நாங்கள் வெற்றி பெறுவோமாண்டு நாங்கள் ஒரு சோதனையில் இருக்கின்ற போது நாங்கள் இதற்கெல்லாம் எங்களுடைய பொழுதுகளை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மனிதர்களை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்ற போது அவருடைய கை சேதத்தை பற்றி கூறி காட்டுகின்றான். மறுமையில் அவர்கள் அழுவார்கள், யா லைதனி குந்து துராவா, நாங்கள் மண்ணாகி இருக்கலாமே இறைவா, நாங்கள் இவ்வளவு நஷ்டமடைந்திருக்கின்றோம், நாங்கள் மண்ணாகவே போயிருக்கலாம் என்று நஷ்டப்படக்கூடிய சமுதாயமாக நாங்கள் மாறிவிடக் கூடாது. எங்களுடைய நேரங்களை நாங்கள் இறைவனுக்கு பொருத்தமானதாக செலவழிக்க வேண்டும். அன்றைய பெண்களை பாருங்கள், தான் உலகத்தில் ஒரு பாவம் செய்து விட்டேன், இறைவன் ஹராமாக்கிய ஒன்றை செய்து விட்டேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், அதிலிருந்து நான் தூய்மை அடைய வேண்டும், ஒரு தூய்மையான ஒரு பெண்ணாக நான் இறைவனை சந்திக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஓடிச் சென்று தான் செய்த விபச்சாரத்தை அந்த மக்களுக்கு முன்னால் சொல்லி பகிரங்கமாக அந்த பெண் நபி இறைவனுடைய அந்த குற்றப்பிராயத்தை பரிகாரத்தை தேடிக்கொண்டார்கள். மரண தண்டனை விதிக்கப்பட்டு கல்லெறிந்து கொல்லப்பட்டால் அந்த பெண்ணுடைய நோக்கம் என்ன, அந்த பெண்ணுடைய லட்சியம் என்ன? உலகத்தில் என்ன செய்தாலும் பரவாயில்லை, மறுமையில் தூய்மையான பெண்ணாக இறைவனை நான் சந்திக்க வேண்டும், மறுமையில் இறைவனை நான் தூய்மையான நல்லடியாளாக சந்திக்க வேண்டும். ஏனென்றால் இறைவனுடைய தண்டனை என்னால் ஈடுகொடுக்க முடியாதது, ஒரு மனிதனால் ஈடுகொடுக்க முடியாதது. உலகத்தில் என்பது ஒரு மனிதனால் ஈடுகொடுக்க முடியும், கடைசியில இவ்வளவு தண்டனை கொடுக்கப்பட்டாலும் கடைசியில மௌத்தில தான் முடியும். அவ்வளவு தான் ஒரு மனிதனால் தண்டிக்க முடியும். ஆனால் இறைவன் தண்டித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பெண்களுடைய லட்சியத்தை யோசித்து பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கங்களை சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக நான் இருக்கின்றேனா? அந்த லட்சியத்தோடு நான் வாழ்கின்றேனா? அந்த அளவுக்கு தூய்மையான எண்ணத்தோடு நான் இந்த உலகத்திலே வாழ்கின்றேனா? ஒரு பாவம் செய்து விட்டால் நாளாந்தம் நாங்கள் பாவம் செய்கின்றோம். நாளாந்தம் சிறு பாவமாக இருந்தாலும் பெரும் பாவமாக இருந்தாலும் ஏதோ ஒன்றில் ஈடுபட்டு மூழ்கிக் கொண்டே இருக்கின்றோம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு டிவியாலும் பார்க்கின்றோம். டிவி என்று சொன்னால் எங்களுடைய பெண்கள் எதையும் தியாகம் செய்வார்கள். ஒரு டிவி நாடகம் போகுதுன்னு சொன்னால் அதற்காக தங்களை எந்த அளவுக்கு அர்ப்பணிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு தன்னுடைய வேலைகளை இலகுவாக்கி செய்து விட முடியுமோ செய்துவிட்டு போய் குந்துகின்றார்கள். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நாடகத்தை பார்த்து விட வேண்டும். அந்த ஒரு கட்டவை மிஸ் பண்ணி விடக்கூடாது. ஒரு மரண வீட்டுக்கு போனாலும் வந்து கேட்பாங்க பார்த்தவங்கள்ட்ட, இன்றைக்கு என்ன நடந்தது, இன்றைக்கு அந்த நாடகத்தில் என்ன நடந்தது, எப்படி முடிஞ்சது என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக அந்த நாடகத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இப்படியாக எங்களுடைய பொழுதுகளை நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி செலவழிக்கிற நாங்களும் சுவனம் போற, இப்படி எங்களுடைய பொழுதுகளை உலகத்துக்காகவும் பாவத்துக்காகவும் ஹராத்துக்காகவும் செலவழிக்கின்ற நாமளும் சொர்க்கம் போற, அங்கு மறுமையில் சுவனம் வேண்டும் என்று தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்த அந்த பெண்களும் சுவனம் நுழைகின்றார்கள் என்றால் இதுல நியாயமாங்கிறத நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ தியாகம் செய்து உயிரை அர்ப்பணித்து பணயம் வைத்து வளர்த்த அந்த சஹாபி பெண்கள் அவங்க சொர்க்கம் போறாங்க. அது நியாயம். நாங்க எப்படி சொர்க்கம் போறது? நம்ம என்ன அமல் செய்யறோம்? நாங்க எங்களுடைய சொர்க்கத்துக்காக என்னத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையில் நரகத்தின் விறகுகளாக நாங்கள் மாறிவிடக் கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது என்ன கூறுகின்றான்? وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ, மனிதர்களில் அதிகமானவர்களையும் ஜின்களில் அதிகமானவர்களையும் நாங்கள் நரகத்துக்கு படைத்திருக்கின்றோம். நரகத்தின் விறகுகளாக்க மறுமை நாளில் அவர்கள் இடப்படுவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் பல இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். நரக நெருப்புக்கு விறகுகள் மனிதர்கள். நரக நெருப்பில் உடப்படுவார்கள். அவர்கள் உலகத்தில் செய்கிற அமல்களுக்கு ஏற்ப மறுமையில் தண்டிக்கப்பட போகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வாறு பாவம் செய்கின்ற மனிதர்களாக, அவ்வாறு தண்டிக்கப்படுகின்ற அந்த சமூகமாக நாங்கள் மாறிவிடக் கூடாது. உலகத்தில் நான் எந்த அளவுக்கு நான் என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கும் நான் என்னை தயார்படுத்த வேண்டும்.
உலகத்துல என்னுடைய குழந்தைகளுக்காக என்னுடைய கணவனுக்காக நான் நேரத்தை செலவழிப்பதை போன்று என்னுடைய மறுமைக்காக, என்னுடைய கபருக்காக, என்னுடைய மண்ணறை வாழ்க்கைக்காக, மறுமை வெற்றிக்காக என்னுடைய நேரங்களில் நான் கொஞ்சம் ஏனும் செலவழிக்க வேண்டும். அதற்காக நான் பாடுபட வேண்டும். அதற்காக பாடுபட்ட சஹாபாக்கள் எங்களுக்கு முன்மாதிரி. அதை எங்களுடைய வாழ்க்கையில் படிப்பினையாக கொண்டு அந்த சஹாபி பெண்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை வணக்கமாக மாற்றி முற்று முழுதாக இறைவனுக்கு கட்டுப்பட்ட நல்லடியார்களாக நாங்கள் மாறுவதற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.